பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். சென்னையில் உள்ள பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் சார்பாக பெண்களுக்கு பாலியல் ரீதியான சந்தேகங்களும் மற்றும் திட்டமிடுதல் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பெண்களுக்கு பாலியல் ரீதியான சந்தேகங்களும் மற்றும் அது குறித்த விழிப்புணர்வு சென்னையில் பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் இயக்குநர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு சந்தேகம் குறித்தும் திட்டமிடுதல் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இளம் வயதிலேயே பெண் பிள்ளைகள் பூப்படைதல், துரித உணவுகளால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், கர்ப்பப்பை புற்றுநோய் எதனால் உருவாகிறது, மாதவிடாய் காலத்தில் மாற்றக்கூடிய நாப்கின் மற்றும் அழகு சாதன பொருட்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து ஆகியவற்றை இந்த கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டது. மேலும் 4 வகையான குறிப்புகளுடன் வந்திருந்த தொண்டு நிறுவன இயக்குநர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு பலவீனம், ஊக்கப்படுத்துதல், செயல்முறைப்படுத்துதல் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இளம் பெண்களுக்கு சமூக ரீதியான பாலியல் தொந்தரவுகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் இயக்குனர் மற்றும் செயலாளர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. சென்னை மண்டல என்ஜிஓக்களின் ஒருங்கிணைப்பாளர் கல்யாணசுந்தரம் தலைமையில் சிறப்பு விருந்தினர்களாக CWDR நிறுவனத்தின் ஃபவுண்டர் பாலகிருஷ்ணன், CWDR மேனேஜிங் ட்ரஸ்டி ரேணுகா கலந்து கொண்டு விழிப்புணர்வு குறித்தும் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் விரிவாக வந்திருந்த NGO கிளை சார்ந்த இயக்குநர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு எடுத்துரைத்தனர். இறுதியாக சுந்தரி நன்றி உரை வழங்கினார். நான் அதில் செக்ரட்டரியாக இருக்கேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூக பணி செஞ்சு அடுத்த கட்ட லெவல் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத குறித்து இன்னைக்கு வந்து நம்ம கலந்துரையாடல் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த அனைத்து NGOக்களின் அது சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக என்று நான் வரவேற்கிறேன். இதை தெரிஞ்சாதான் நம்ம படிப்படியாக ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த